வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இந்த பதைக்க வைக்கிற காட்சியை பாருங்க. உயிர் பிரிய போற ஒரு மனிதனுடைய காட்சி இது. இதயம் செயலிழந்து போனது. எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து துடிக்க வைக்க முயற்சி பண்றாங்க. பிரிந்த உயிரை திரும்ப இழுத்து உள்ள சேர்க்க படாத பாடுபடுறாங்க. உடல் தூக்கி போடும் வேகத்தை பாருங்க. மறுகணம் இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்து போன உயிர் அதிர்ஷ்டவசமா திரும்ப வருது. இந்த காட்சியில அந்த மனிதர் இறந்துட்டார். இறந்தவருக்கு மீண்டும் உயிர் கிடைத்த அந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு பாத்தீங்களா? மரணத்திற்கும் மறு உயிர்க்கும் இடைப்பட்ட அந்த காலம், அதுதான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், சுருக்கமா NDE. இதை பார்க்கும்போதே அந்த வலி, அந்த பெயின் நிறைய பேருக்கு கடத்தப்பட்டிருக்கும். நினைக்கும் போதே மரணம் எவ்வளவு வலி நிறைந்ததா இருக்குல்ல. ஆனா மர்மம் என்னன்னா, மரணத்தை தொட்டு திரும்பி வந்த எல்லோருமே சொல்ற ஒரே பதில், உடலை விட்டு வெளியே வந்த தருணம் எனக்கு எந்த வலியும் இல்லை. சொல்ல போனா ஒரு ஆழ்ந்த திருப்தியும் நிம்மதியும் எனக்கு இருந்துச்சு. நான் விடுதலை ஆகிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு மரணத்தை தொட்டு வந்த எல்லோருமே பொதுவா சொல்லி இருக்காங்க. இதையும் தாண்டி அவங்க சொல்ற வேற ஒரு விஷயம்தான் நம்மள ஆச்சரியத்தோட உச்சத்துக்கே கூட்டிட்டு போகுது. உயிர் பிரிந்த அந்த நொடி அவர்களுடைய உடலை அவங்களே காற்றில் மிதந்த மாதிரி மேல இருந்து பார்த்ததா சொல்லி இருக்காங்க. நம்ம கருட புராணத்துல இறந்த பின் தன்னுடைய எரியும் உடலையே 10 அடி உயரத்துல ஆன்மா மேலிருந்து பார்த்து கதறி அழும்னு சொல்லப்பட்டிருக்கு. மரணத்தை தொட்டு வந்தவங்களுடைய கூற்றும் கருட புராணம் சொல்வதும் ஒத்து போறது பெரிய மர்மமா இருக்கு. இதையும் தாண்டி NDE எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க பல மர்மமான விஷயங்களை அவிழ்த்து இந்த உலகத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. இறந்த பிறகு மீண்டும் போகக்கூடிய ஒரு இடம் இருக்கா? அந்த ஆஃப்டர் லைஃப், அந்த மறுவாழ்வு உண்மைதானா? நூற்றாண்டுகளாய் மனித குலத்தின் தேடுதலை நோக்கி பயணிக்கும் இந்த பதிவு. இது தமிழ் ஃபேக்டரியின் டார்க்கஸ்ட் ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். கருட புராண கூற்றுகள்ல இருந்து நாம தொடங்குவோம். பூமியில் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய உயிர் போவதற்கு முன்னாடி சில அறிகுறிகள் எல்லாத்தையும் யமதர்மன் அனுப்புவாரு. அந்த அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டு தன் கடமைகளை செய்து முடிக்கணும்னு கருட புராணம் சொல்லுது. உயிர் போற தருவாயில வாழ்வில் நடந்த அனைத்து சம்பவங்களும் மனத்திரையில ஓடும். பெரும் ஒலி தெரியும். யமனுடைய அடியாட்கள் கிங்கரர்கள் பாச கயிறை போட்டு உடல்ல இருக்கிற ஆன்மாவை மட்டும் உறிஞ்சி எடுத்து யமன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாங்க. அதன் பிறகு யமதர்மராஜன் மீண்டும் அந்த ஆன்மாவை பூமிக்கு அனுப்பி வைப்பார். இதன் பிறகு அந்த ஆன்மா பூமியில 12 நாட்கள் தங்கும். சுடுகாட்டுல தன் உடல் எரிவதை நேருக்கு நேர் பார்த்து கதறி அழுது ஓலமிடும். உடல் முழுவதும் எரிந்து சாம்பலான பிறகு அந்த ஜீவனுக்கு பிண்டத்தாலான சரீரம் உண்டாகும். தினமும் இறந்தவனுடைய வீட்டுல அவனுக்காக வைக்கப்படுற உணவிலிருந்து தலை, கழுத்து, நெஞ்சு, இடுப்பு, அந்தரங்கம், தொடை, கால், இப்படி ஒவ்வொரு நாட்களுக்கும் கணக்கா அந்த பிண்டத்தின் மூலமா இந்த ஜீவனுக்கு மீண்டும் இந்த பிண்ட சரீரம் முழுசா வடிவாகும். 12 நாட்கள் முடிந்த பிறகு யமனுடைய அடியாட்கள் மீண்டும் அந்த ஜீவனை இழுத்துட்டு போய் யமலோகம் சென்றடைவாங்க. அதன் பிறகு அந்த ஜீவனுக்கு கடைசி தீர்ப்பு அளிக்கப்படும். இது இந்து புராணத்துல உள்ள கருட புராணம் சொல்லும் இறந்த பின் நடக்கும் சம்பவங்களின் தொகுப்பு. அதே நேரம் பைபிள்ல யோவான் அதிகாரம் 5:28 வசனம் 29ல, இதற்கு நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், நேரம் வரப்போகிறது. கல்லறையில் உறங்குபவர்கள் கூட கடவுளின் சத்தத்தை கேட்பார்கள். நல்லது செய்தவர்களுக்கு நல்லதும், தீயவை செய்தவர்களுக்கு தீயதும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்துல உயிர் பிரிந்து ஆன்மா பரலோகம் அடைந்த பிறகு அங்கு கிடைக்கக்கூடிய தீர்ப்பை பத்தி விவரிக்குது. இஸ்லாமிய மார்க்கமும் இறந்த பிறகு தீர்ப்பு என்பது ஆன்மாக்களுக்கு வழங்கப்படும்னும், தவறு செய்தவர்கள் நரகத்தில் உழல்வார்கள்னும், நக கண்ணில் இருக்கிற அளவிற்கு தீமை செய்தவர்கள் கூட தப்பிக்க முடியாதுன்னும் குரானுடைய வரிகள் சொல்லுது. இப்படி எல்லா மார்க்கமும் இறந்த பிறகு செய்ய வேண்டிய ஏதோ ஒரு வேலை மிச்சம் இருக்குன்னு சொல்லுது.
மத நம்பிக்கைகள் படி பிரிந்து போற உயிர் அழியா ஒரு உலகத்துக்குள்ள பிரவேசிக்குது. அங்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னாடி மீண்டும் இந்த உலகத்துக்குள்ள ஜனனம் எடுக்குது. இது காலம் காலமா நிலவி வரும் மத நம்பிக்கை. இப்போ உண்மை நிகழ்வுகளுக்கு வருவோம். அனிதா முரானி இவங்க மரணத்தை தொட்டு திரும்பி வந்த NDE எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பெண்மணி. இவங்களுக்கு ஸ்டேஜ் 4 லிம்போமா, அதாவது உடலுடைய சுத்திகரிப்பு நாளங்கள்ல உருவாகிற ஒரு வகை புற்றுநோய். ஆரம்பத்துல இந்த நோய் கட்டி கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி பின்மண்டைக்கு பரவி அதை தொடர்ந்து நெஞ்சு பகுதி, அதையும் தொடர்ந்து வயிறு வரைக்கும் சென்று இவங்களை மொத்தமா உருக்கி எடுத்துடுச்சு. 4 வருஷமா இது கூட போராடினவங்க February 2ஆம் தேதி 2006 ஹாஸ்பிட்டல்ல மரண படுக்கையில எலும்பு மேல் தோல் போர்த்திய மாதிரி பெட்ல கடந்தாங்க. அந்த தருணம் அவங்க இருந்தது டீப் கோமா. மருத்துவர்கள் எல்லோரும் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லிடுங்கன்னு கை விரிச்சிட்டாங்க. மரண தருவாயில அனிதாவுக்கு கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் அதிவேக ரயில் மாதிரி மனதுக்குள்ள பயணிக்குது. அந்த தருணம் ஒரு ஸ்பார்க் அடிக்குது, ஒரு பெரும் வெளிச்சம் உண்டாகுது. அனிதாவுக்கு எதிலிருந்தோ இழுக்கப்பட்டு வெளியே தள்ளின மாதிரி உணர்வு. மறுகணம் பேரமைதி, ஒரு ஆழ்ந்த நிம்மதி. மேலிருந்து அவங்களுடைய உடலை அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மருத்துவர்கள் எல்லாம் வேக வேகமா சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. செவிலியர்கள் அங்கும் இங்குமா போய் எக்யூப்மெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுடைய விஷனுக்கு தெரியுது. விஷயம் என்னன்னா, அந்த தருணத்துல உயிர் பிரிந்த கவலை அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஒரு வழியா நான் திரும்ப வந்துட்டேன்னு ஒரு உணர்வு மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு உருவம் இல்லை, ஆனா அவங்க எல்லா இடத்துலயும் இருந்தாங்க. உலகம் முழுக்க விரிஞ்சு பரவி இருந்த மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. ஏன் பதட்டத்தோட சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிற மருத்துவர்களுடைய உணர்வுகளையும் அவங்களால உணர முடிஞ்சது. அந்த அளவுக்கு இந்த உலகத்தோட அவங்க டீப்பா கனெக்ட் ஆகுறாங்க. அவங்களால எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சது. கண்ணீர் விட்டு அழக்கூடிய தன் கணவனை பார்க்கறாங்க. பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தள்ளி இந்தியாவில் தன்னை பார்க்கறதுக்காக விமானம் ஏறிக்கிட்டு இருக்கிற தன்னுடைய அண்ணனை பக்கத்துல இருந்து அவங்க பார்க்கறாங்க. தூரத்துல ஒரு வெளிச்சம், அதன் பின்னால் இருந்து சில மர்மமான குரல்கள். அங்க பார்த்தா இவங்களுடைய முன்னோர்கள் அனிதா கிட்ட இன்னும் உன்னுடைய நேரம் வரலன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அனிதாவுக்கு இப்பதான் திக்குன்னு இருந்துச்சு. திரும்ப போக அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இருந்தும் பயணம் இன்னும் முடியலன்னு அவங்க புரிய வைக்கிறாங்க. அடுத்த கணம் தூரத்திலிருந்து ஏதோ ஒரு குரல் கேட்குது. யாரோ பிடித்து இழுக்கும் உணர்வு. 2 நாட்கள் கழித்து கண் விழிக்கிறாங்க அனிதா. முன்னாடி இருந்த சோர்வு எதுவும் அவங்க கிட்ட இல்ல. ஒரு புது புத்துணர்ச்சி. வாழ்க்கைய ஒரு புது கோணத்துல அவங்க பார்க்க தொடங்கி இருந்தாங்க. கண் விழித்த 5 நாள்ல 70% அவங்களுடைய நோய் கட்டிகள் கரைஞ்சு போயிருந்துச்சு. இது மருத்துவர்களுக்கு பேரதிர்ச்சி, மெடிக்கல் மிராக்கல். அதன் பிறகு ஒரு சில மாதங்கள்லயே உடல் தேறி வீட்டுக்கு போய் மகிழ்ச்சியா தன் வாழ்க்கைய தொடங்குறாங்க அனிதா முரானி. இன்னைக்கு தேதிக்கு அவங்களுக்கு 66 வயதாகுது. தன்னுடைய NDE எக்ஸ்பீரியன்ஸை நிறைய இடத்துல அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தொகுத்து தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவங்களுடைய உண்மை கதையில இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க மரண படுக்கையில் இருந்தப்போ சுற்றி இருந்த மருத்துவர்கள் செய்த எல்லா விஷயத்தையும் கண்ணை மூடி இருந்த இவங்க கண் விழித்த பிறகு அப்படியே சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு எல்லோரும் அதிர்ந்து போனாங்க. இது இயற்கையா நடந்த விஷயம். ஆனா செயற்கையா சில தவறான முடிவை எடுத்தவங்களுக்கு மோசமான அனுபவம் ஏற்பட்டிருக்கு. நிம்மதி இல்லைன்னு தான் அந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க. ஆனா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க சொல்றது, அந்த மரணமே பயங்கரமான வலி நிறைந்த மரணமா இருக்குமா. இறந்த பிறகும் அந்த மனசுக்கு நிம்மதி கிடைக்காதாம். அவங்களுக்கு எங்கேயுமே வெளிச்சம் கண்களுக்கு தெரியாது. சுற்றி இருள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். அத வாய்ட், பெரிய வெற்றிடம்னு சொல்லலாம். அங்க பல பேருடைய அழுக்குரல்கள் தான் கேட்கும். ஒவ்வொரு நொடியும் மனம் பதைத்து கொண்டே இருக்கும்.
திரும்ப போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சம் மூலமா தான் நான் திரும்பி வந்தேன்னு தவறான முடிவை எடுத்து மீண்டும் உயிர் பெற்றவங்க சொல்லி இருக்காங்க. இந்த 2 நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸையும் யோசிச்சு பார்க்கும்போது எதுவுமே செய்யாதவங்க வெளிச்சம் நிறைந்த இடத்துக்கு, ஒரு நிம்மதியான சூழலுக்கு போயிருக்காங்க. அதே நேரம் தவறு செய்தவர்கள் டார்க்கான ஒரு பயங்கரமான இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு அங்க நிம்மதியும் இல்லை. இது அப்படியே புராணத்துல சொல்லப்படுற சொர்க்கம் நரகம் இந்த கான்செப்டோட ஒத்து போகிறது பெரும் ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி மரணத்தை தொட்டு திரும்பி வந்தவங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல அந்த கதைகளை கேட்டிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவம் இதுல எப்படி இருக்கு? அது எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம். கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த காலத்துல மரணத்தை தழுவி மீண்டு வந்தவங்க அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை சொல்லி இருக்காங்க. இதே விஷயம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களுக்கும் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட அனுபவங்களை வச்சு நரகமும் சொர்க்கமும் இப்படிதான் இருக்கணும்னு ஏன் அவங்க முடிவு பண்ணி இருக்கக்கூடாது? அதன் அடிப்படையில நரகத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் இறந்த பிறகு என்ன நடக்கும்னு அவங்க ஏன் எழுதி வச்சிருக்க கூடாது? இந்த சாத்தியக்கூறுகள் நடந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி மரணத்தை தொட்டு திரும்பி வந்தவங்களை பத்தி அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மரண தருவாயில மனதிற்குள் தோன்றக்கூடிய காட்சிகளுக்கு மூளைதான் காரணம்னு அறிவியல் சொல்லுது. மரண படுக்கையில மூளை பெரும் போராட்டத்தில் இருக்கும். இதை நியூரோ சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட தருணத்துல மூளை என்பது தன்னை பாதுகாத்துக்க அந்த மூளைக்குள்ளேயே வழிகளை தேட ஆரம்பிக்கும். அதனாலதான் எப்பயோ நடந்த காட்சிகள்ல இருந்து தொடங்கி இப்ப வரைக்கும் எல்லாமே மனத்திரைக்குள்ள ஒரு படம் மாதிரி ஓடுது. மூளை என்ன பண்றதுனே தெரியாம என்னென்னமோ பண்ணுது. அதோடைய சைடு எஃபெக்டா தான் உடலை விட்டு போற மாதிரியும் தன்னைத்தானே பார்க்கிற மாதிரியும் இந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு தெரியுதுன்னு அறிவியல் விளக்கம் சொல்லுது. ஆனா அறிவியலாலையும் விளக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, சுய நினைவு கொஞ்சம் கூட இல்லாதவங்க எப்படி சுற்றி நடந்த எல்லா விஷயத்தையும் அச்சு பிசறாம அப்படியே சொல்றாங்க. இதுக்கு அறிவியலால இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் கொடுக்க முடியல. அறிவியல் கூறும் இன்னொரு கூற்றும் இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அந்த ஆற்றல் ஒரு வடிவத்திலிருந்து வேறு ஒரு வடிவத்திற்கு மாற மட்டும்தான் செய்யும். Energy cannot be created or destroyed. It can only be changed from one form to another. அப்படி பார்த்தோம்னா இந்த உடலை செயல்படுத்துவதும் ஒரு ஆற்றல் வடிவம் தான். ஆற்றல் என்பது என்றும் அழியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல உடல் செத்து போகும்போது உள்ளிருக்கிற ஆற்றல் அது எந்த வடிவத்துக்கு மாறி எங்க போகுது? அறிவியலால விளக்கவே முடியாத அன்னவுன் மிஸ்ட்ரியா இது தொடர்ந்து வருது. அப்போ மரணத்திற்கு பின் ஓர் பயணம் உறுதியானதா, நிஜமானதா, உண்மையிலேயே இருக்கிறதா? இத பத்தி உங்களுடைய புரிதல் என்ன? உங்களுடைய நம்பிக்கை என்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உலகத்துல ஒரு மனுஷன் இழக்கக்கூடாத மிகப்பெரிய விஷயம் அவனுடைய உயிர் மட்டும்தான். இறந்த பிறகு ஒரு மறுவாழ்வு இருக்காங்கிறதுக்கு சாத்திய கூறுகளை பேசலாம். ஆனா அந்த சாத்தியத்தின் பின்னால் இருக்கும் உண்மை மிகப்பெரிய மர்மம் தான். சமுதாயத்துல சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு சில தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் வருதுன்னா அதுக்கு ஒரு ஆழமான நோக்கம் இருக்கு, ஒரு சோல் பர்பஸ் இருக்கு. இன்னைக்கான பக்கம் கருப்பா இருந்தா நாளைக்கு அது வெளிச்சமா பிரகாசமா மாறும். அதனால நம்பிக்கை இழக்காதீங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு உயரத்துக்கு வேணும்னாலும் போகலாம். நன்றி.